சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் TN ரகு நம்மோடு இணைந்திருக்கிறார். TN ரகு, பாஜகவோட வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு பாராட்டுகள், அதே நேரம் மெகா கூட்டணி அமைக்க வியூகம் அமைத்தவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டுகள் அப்படின்னு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த தீர்மானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட முதற்கட்ட பார்வை. பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். வெற்றி கூட்டணிங்கிறது 2026 மக்கள் தான் சொல்லலாம். அவங்க சும்மா சொல்லிக்கலாம் வெற்றி கூட்டணின்னு. அப்புறம் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகள்லையும் இந்த செயற்குழு பொதுக்குழு தான் ஒரு பேருக்கு தாங்க. ஒரு கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான் அல்லது பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவு தான். அது ஒரு இண்டிவிஜுவலுடைய முடிவு தான். ஸோ அதனால அதுலலாம் ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. யாராவது கேட்டிருக்கணும், ஏங்க நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தல் போது பாஜகவோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்னோம். இப்போ திருப்பி ஒரு ரிவர்ஸ் கியர் எடுக்கிறோம், அதை மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்குமே, அது ஒரு பொருந்தா கூட்டணி ஆகலாமே, தொண்டர்களோட ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை இருக்குது, இதெல்லாம் பத்தி பேசுவாங்களா? எல்லாம் வெற்றி கூட்டணி, உடனே மெகா கூட்டணி, இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமும் யார் கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க? ஏற்கனவே தேமுதிக இருந்தாங்க, அவங்க இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல, தேமுதிக என்ன நிலைப்பாட்டை தெரிவிக்கலையே. வர சான்ஸ் இருக்கு. லைக்லி தானே, அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. 2024 சேர்ந்து தானே போட்டிட்டாங்க. அப்புறம் பிஎம்கே கொஞ்சம் ஆசிலேட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு கொஞ்சம் வேவரிங்கா இருக்கிற மாதிரி தோணுது. சட்டசபையில ஜிகே மணி அதெல்லாம் பேசுது. இல்ல, இப்ப அதற்கான முன்னெடுப்பு தான் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒப்புதல், அந்த மாதிரியான நிலைப்பாடு எல்லாம் எங்களோட ஒத்து போறதுனால பாமக இந்த கூட்டணியில இடம்பெற வாய்ப்பு. விஜய் வருவாருங்கிறதுலாம் யாரு அவங்க தான் சொன்னாங்களா? விஜய் பிஜேபி நாங்க கூட்டணிக்கு ஓகேன்னு பேச சொல்லியிருக்காரா? அவர் அவங்களுக்கு தானே எதிர்த்துட்டு இருக்காரு. இப்ப விஜயும் வருவாரு அல்லது அதுக்கும் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னா அவங்க ஏதாவது சிக்னல் கொடுக்கணும்ல. விஜய் ஏடிஎம்கேவோட கூட்டணி முயற்சி செய்யறது வேற, பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கேவோட கூட்டணி முயற்சி செய்யறது வேற இல்ல. அவரோட கிரெடிபிலிட்டியே காலி ஆயிடும்ல. இப்ப அவர் பிஜேபியோட சேர்ந்தாருன்னா பேசுனது எல்லாமே அவரே ஏத்துக்கலாங்கிற மாதிரி ஆயிடும். பிஜேபி எதுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணிக்கு போனா என்ன ஆகும்? சோ அதனால அதுக்கு முன்னாடி இவங்க நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் எந்த விதத்துல கரெக்ட்னு தெரியல. இல்ல, அந்த தீர்மானத்துல ஒரு பதம் பயன்படுத்துறாங்க. திமுக எனும் பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகளை நாங்க கூட்டணியில சேர்ப்போம் அப்படிங்கிறாங்க. தாவேகாவுமே திமுகவை கூட்டணி அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கு நயினா நாகேந்திரன் கூட குறிப்பிடுறாரு, அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள முடிவு செய்யப்படும் தாவேகாவை கூட்டணியில இணைக்கிறதா இல்லையான்னு. ஒருவேளை அந்த முயற்சி எடுபடுமா? தாவேகாவும் இந்த கூட்டணியில பயணிக்க வாய்ப்பு இவங்க முயற்சி செய்யலாம். பட் விஜய் கேட்டகாரிக்கலா பிஜேபி பிளவுவாத சக்தின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் ஏன் அந்த கூட்டணிக்குள்ள வரணும்? எஸ், திமுக எதிர்க்கிறது அவருடைய முதல் வேலையா செய்யறாரு. தமிழ்நாட்டுல அரசியல் செய்யணும்னா அது செய்யறது கரெக்ட். பட் அவருக்கு என்ன அவசரம்? ஏடிஎம்கே மாதிரி அவர் ஏதாவது டெஸ்பரேட்டா இருக்கணுமான்னு கேட்கணும். அவர் ஏடிஎம்கே தான் இந்த 2026 ஆட்சியை பிடிச்சி ஆகணுங்கிறதுல பிஜேபியோட எந்த காரணமும் சொல்லாம திரும்பி போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க. விஜய்க்கு அந்த மாதிரி கட்டாயம் என்ன இருக்கு? ஈ கேன் வெயிட் அண்ட் வாட்ச். இல்ல, அவருக்கு ஏஜ் இருக்குது. அவர் அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ். இல்ல, அடுத்து நான் தான் முதலமைச்சருங்கிறாரு. இல்ல, அது சொல்லுவாங்க. வந்தவொடனே நான் தோத்துட்டு 4 எம்எல்ஏ வருவான்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை தாங்க அரசியல். இது நெவர் நோ. இப்ப நீங்க ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி அமைச்சதுனால விஜய் யாருக்கு எந்த கட்சி சாராத வாக்காளர்கள் விஜய் கூட ஓட்டு போடலாம்ல. என்னப்பா நீங்க மாதிரி ஃபிளிப் ஃப்ளாப் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்பவே முடியல, மதவாத கட்சின்னு சொல்லி போனீங்க திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. விஜய் ஒரு ஆப்ஷன் தானே. இப்ப 2021 என்ன ஆப்ஷன் தமிழ்நாடு மக்களுக்கு? வேற டிஎம்கேவையும் பிடிக்காதவங்க, பிஜேபி பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன செஞ்சுக்க முடியும்? எப்படி நாம் தமிழருக்கு போட்டிருக்கலாம். பட் இஸ் நாட் அ பிக் ஃபோர்ஸ். அப்படி ஆனா விஜய் நியூட்ரலா இருக்காரு. நாம் தமிழரை விட பெரிய அளவுல ரீச் அவருக்கு இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்ஷன் தானே அது, 3வது ஆப்ஷன் தானே அது. எனக்கு அது போதும். நான் ஆட்சிக்கு வரங்கிற ஒரு குறிக்கோளோட வரேன். அது கொஞ்சம் டேட்டா என்ன ஆயிட்டு போகுது அப்படின்னு அவன் நினைக்கலாம்ல. ஏடிஎம்கே அளவுக்கு டிவிக்கே டெஸ்பரேட் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும். அது அவங்களுக்கு அவ்வளோ கட்டாயமோ அவசியமோ இப்போதைக்கு தேவையில்லை. பட் அதர்வைஸ் நீங்க இந்த செயற்குழு கூட்டம் என்ன ஃபார்மாலிட்டி தாங்க. இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி செய்து தவறுன்னு யாராவது பேசிடுவாங்களாங்க? நிறுத்த முடியுமா அந்த கட்சியில? அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், ஏடிஎம்கேக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொருந்துதான் செய்யும் அது. ஸோ அவர் எடுத்த முடிவு அமித்ஷாவோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் கலந்துக்கிட்டதே முடிஞ்சு போச்சு. எல்லாமே சீல்டு அலையன்ஸ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சீட்டை பத்தி தான் பேசணும், மற்ற கட்சிகள் யார் யார் வரப்போறாங்கன்னு பேசணும். நன்றி திரு TN ரகு, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.